மயப்படுவதாக. எதிரான இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தரும் வார்த்தை சங்கீதம் அதனுடைய 76வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவர்களாகி நம்மை இன்று அவர்களை பலப்படுத்துகிறார். இது ஒரு பிரதானமான வசனம், ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் யுத்தத்தை, அதற்குரிய ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போட்டார். வசனம் சொல்லுகிறது, அங்கே இருந்து கர்த்தர் வில்லையும் அம்பையும் பட்டயத்தையும் யுத்தத்தின் ஆயுதங்களையும் யுத்தத்தையும் அவர் முறித்து போட்டார் என்று. எங்கே இருந்து தெரியுமா? தம்முடைய ஜனத்திற்குள்ளே இருந்து, அவர் சாலேமிலே சீயோனிலே தம்முடைய வாசஸ்தலத்திலே இருந்து அவர் வில்லையும் அம்பையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்து போட்டார். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம் தான், தேவ ஜனங்களாகிய நாம் தான் கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொண்ட சீயோன். சாலேம் என்பது எருசலேமை உணர்த்துகிறது. நானும் நீங்களும் தான் மகாராஜாவின் நகரமாகிய சாலேம், எருசலேம். நம்முடைய ராஜாவாகத்தான் அவர் அறியப்படுகிறார். நமக்குள் இருக்கிற வில் அம்பு பட்டயம் யுத்தம் என்கிற பொல்லாத சுபாவங்களை கர்த்தர் முறித்து போடுகிறார். அதே நேரம் நமக்கு எதிராக பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற வில் அம்பு பட்டயம் யுத்தம் என்கிற காரியத்தையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். இது கர்த்தர் நமக்கு செய்கிற வாக்குத்தத்தம். இது நிமித்தம் தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிப்பது என்ன தெரியுமா? கர்த்தரால் அருளப்படுகிற நித்திய நிறைவான இளைப்பாறுதல், இம்மையிலும் மறுமையிலும் இளைப்பாறுதல். எப்படி தாவீதுக்கு சாலமோனுக்கு கர்த்தர் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டாரோ, இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை யுத்தம் இல்லாமல் சமாதானமான தேவஜனங்களாகி நாம் நமக்கென கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியா அவன் தந்த அத்திமரத்தின் நிழலிலும் தந்தன் திராட்சை செடியின் நிழலிலும் பயப்படுத்துவார், இல்லாமல் உட்காருவான் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். இப்ப இதற்கு என்ன செய்யணும்? நமக்குள் இருக்கிற வில் பட்டயம் அம்பு யுத்தம் முறிக்கப்படணும். அதே போல நமக்கு எதிராக இருக்கிற வில் பட்டயம் அம்பு யுத்தம் அது முறிக்கப்படணும். இதை நம்மால் செய்ய முடியாது. வசனம் சொல்லுகிறது, அங்கே இருந்து கர்த்தர் இதை செய்கிறார் என்று. அப்ப இதை கர்த்தரால் தான் செய்ய முடியும். நமக்குள் இருக்கிற யுத்த கிரியைகளையும் நமக்கு எதிராக இருக்கிற யுத்த கிரியைகளையும் கர்த்தரால் மட்டுமே முறித்து போட முடியும். கர்த்தர் ஒரு காரியத்தை முறித்து போட்டாரே ஆனால் மறுபடியும் அது எழும்பாது, மறுபடியும் அது கிரியை செய்யாது, அது அழிந்து போகும், ஒன்றுமில்லாமல் போகும். இப்ப இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் இந்த வசனத்தில் இருந்து ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துவது என்ன தெரியுமா? நமக்குள்ளே இதை செய்கிற கர்த்தர் அவர் வாசம் பண்ண வேண்டும். இதில் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது, சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. நம்மிலே நம்முடைய தேவன் அறியப்பட வேண்டும். நம்மிலே நம்முடைய தேவனின் நாமம் உயர்ந்திருக்க வேண்டும், பெரியதாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும். நாமே அவருடைய வாசஸ்தலமா இருக்க வேண்டும். புரிந்த மாதிரி சிம்பிளா சொல்லணும், நம்முடைய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். நம்மிலிருந்து கர்த்தர் வழிபட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும், அது பெரியதா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினுடைய தேவஜனத்தின் வாழ்க்கையில அவர்களுக்குள் இருக்கிற வில் அம்பு பட்டயம் யுத்தம் என்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை கர்த்தர் முறித்து போடுவார். அதே நேரம் அவர்களுக்கு எதிராக இருக்கிற வில் அம்பு பட்டயம் யுத்தம் என்கிற காரியத்தை கர்த்தர் முறித்து போடுவார். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் தேவ ஜனத்தின் வாழ்க்கை யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுத்து அவர்களுக்கே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நித்திய நிறைவான ஆசீர்வாதமாக, யாராலும் பறிக்க முடியாத ஆசீர்வாதமாக தேவ ஜனங்கள் அனுபவிக்க அந்த அனுகிரகத்தை தேவஜனங்களாகி நமக்கு கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவஜனங்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ கர்த்தர் நமக்குள்ளே உலாவ, நாம் அவருடைய வாசஸ்தலமாக இருக்க, கர்த்தர் நம்மிலிருந்து அறியப்பட, கர்த்தர் நம்மிலே பெரியவராக இருக்க, அவர் நம்மை ஆளுகை செய்ய, நம்முடைய வாசஸ்தலமாக இருக்க தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை வசனம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் என்றும் குறைய